கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 35 அதிகாரம் 11 வசனம். வாசிப்போம். ஆதியாகமம் 35 அதிகாரம் 11 வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்க போகும் தலைப்பு, இனி உன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். இந்த செய்தி ஒரு நபருக்கானது மட்டுமல்ல, இன்று இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. ஏன் என் ஆசீர்வாதம் தாமதமாகிறது? ஏன் எல்லோரும் முன்னேறுகிறார்கள், நான் மட்டும் பின்னால் இருக்கிறேன்? ஏன் நான் எவ்வளவு ஜெபித்தாலும் கதவுகள் திறக்கவில்லை? சில நேரங்களில் மனிதர்கள் தடுக்கலாம், சில நேரங்களில் சூழ்நிலைகள் தடுக்கலாம், சில நேரங்களில் நம்முடைய கடந்த கால தோல்விகள் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆமென். அதைத்தான் ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனை. யாக்கோபின் வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆசீர்வாதமாக தெரியவில்லை. அவர் ஓடியவர், பயந்தவர், ஏமாற்றப்பட்டவர், கண்ணீர் சிந்தியவர். அவர் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டவர். ஆயினும் தேவன் அவரை கைவிடவில்லை. அவர் பெத்தேலுக்கு திரும்பிய போது தேவன் அவருக்கு மீண்டும் காட்சி அளித்தார். எனக்கு பிரியமானவர்கள், அங்கே தேவன் அவருடைய கடந்த காலத்தை அவருக்கு நினைவூட்டவில்லை, அவர் அவருடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார். அதுதான் நம்முடைய தேவன். மக்கள் உங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுவார்கள், ஆனால் தேவன் உங்கள் எதிர்காலத்தை மட்டும் பற்றி பேசுவார். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான சத்தியங்கள் என்று நாம் தியானிப்போம். முதலாவது, சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசும்போது தடைகள் உடையும். அல்லேலூயா. தேவன் முதலில் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதன் அர்த்தம் என்ன என்பதை காண்போம். மனிதனால் முடியாது, தேவனால் முடியும். மருத்துவர் முடியாது என்றாலும், வங்கிகள் முடியாது என்றாலும், உறவினர்கள் முடியாது என்றாலும், சமூகம் முடியாது என்றாலும், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் இருக்கிறதா? இன்று அந்த கதவுகளை திறக்க போகிற நம் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் தலைமுறைகளை மாற்றும். ஆமென். தேவன் யாக்கோபிடம் சொன்னார், ஜாதிகளும் ராஜாக்களும் உன்னிடத்திலிருந்து வருவார்கள். யாக்கோபு அதை உடனே காணவில்லை, ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறியது. இன்று தேவன் உங்களிடம் சொல்கிறார், உங்கள் ஆசீர்வாதம் உங்களோடு முடிந்து விடாது எனக்கு பிரியமானவர்களே. மாறாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததிகள், உங்கள் ஊழியம், உங்கள் சாட்சி மற்றும் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இன்று நீங்கள் ஏறெடுக்கும் விசுவாச ஜெபத்திற்கு தலைமுறைகளை மாற்றி அமைக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஆமென். மூன்றாவதாக, தாமதம் என்பது மறுப்பு அல்ல. பலர் நினைக்கிறார்கள், இவ்வளவு நாள் ஆகிவிட்டது, இனி எதுவுமே நடக்காது. ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் பல ஆண்டுகள் காத்திருந்தார், ஆனால் தேவன் சரியான நேரத்தில் பேசினார். தேவனுடைய நேரம் வரும்போது ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையும் முற்றிலும் மாறிவிடக் கூடும். ஆமென். பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்த ஒரு கதவு திறக்கும். பல ஆண்டுகளாக கிடைக்காமல் இருந்த நல்ல வேலை கிடைக்கும். பல ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த சமாதானம் வந்து சேரும். பல ஆண்டுகள் காணாத ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிற்குள் வரும். ஆமென். தேவனுடைய நேரம் ஒருபோதும் தாமதிப்பதில்லை எனக்கு பிரியமானவர்களே. நான்காவதாக, தேவன் தீர்மானித்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. மனிதர்கள் பேசலாம், பொறாமைப்படலாம், தடுக்க முயற்சிக்கலாம், சதி செய்யலாம், ஆனால் தேவன் உங்களுக்காக திறந்த கதவை யாராலும் மூட முடியாது. ஆமென். தேவன் உயர்த்த நிறுத்த மனிதனை யாராலும் கீழே தள்ள முடியாது. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க நினைத்த குடும்பத்தை எந்த இருளின் வல்லமையும் சாபத்திற்குள் வைத்திருக்க முடியாது. இன்று இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஐந்தாவதாக, தேவன் எதிர்பார்ப்பது என்ன? தேவன் யாக்கோபிடம் ஆசீர்வாதம் கூறுவதற்கு முன்பு யாக்கோபு தேவனுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்தினான், அந்நிய தெய்வங்களை அகற்றினான். தேவனுக்கு கீழ்ப்படிந்த நாமும் தேவனோடு நெருக்கமாக வாழ வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது, வேதாகமத்தை நேசிக்க வேண்டும், தேவனுடைய நேரத்தை நம்ப வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதத்தின் கதவுகள் நமக்காக திறக்கும். ஆமென். இந்நாளில் இருந்து நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை காண்போம். முதலாவது, ஒவ்வொரு காலையும் ஆதியாகமம் 35 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க வேண்டும். இரண்டாவது,
என் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகும் கதவுகளுக்காக தேவனுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். நன்றி சொல்லும் இதயத்தை தேவன் ஒருபோதும் வெறுமையாக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்று இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை விழுந்திருந்தால் இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகட்டும். மூடிய கதவுகள் திறக்கட்டும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாய்ந்து வரட்டும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும். உங்கள் வேலை, தொழில், ஊழியம், ஆரோக்கியம் அனைத்திலும் கர்த்தருடைய கரம் வல்லமையால் செயல்படட்டும். ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் ஆரம்பித்த நன்மையான கிரியையை அவர் முடித்தே தீர்வார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் வாக்குத்தத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வல்லமையான கரத்தால் நீ தொடுவீராக ஐயா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை திறந்தரலும், மூடிய கதவுகளை திறந்தரலும் ஐயா. நோய்களை சுகமாக்கும், கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலை அளிக்கும். வேலை தேடுவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீர் கிடைக்க செய்வீராக அப்பா. குடும்பங்களின் சமாதானத்தை ஏற்படுத்தவும், பிள்ளைகளுக்கு எதிர்கால நன்மையும் வெற்றியை நீர் கொடுப்பீராக ஐயா. எதிரியின் எல்லா திட்டங்களையும் முறியடித்து உமது ஆசீர்வாதம் நதி போல பாயிடும் அப்பா. இனி உமது ஜனங்களின் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாதபடி உமது கிருபையால் நீ சூழ்ந்தருளும் அப்பா. இவர்கள் எல்லாவற்றையும் எங்களை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.